கரடிகிடி கடுவாய் காட்டானை போத்து கல்லடவிதடம் மாசகலம் தவிடுபடியாக்கினாள். உடனுதிக்கும் பீதியால் தொடுதுடே விழிக்கண்ணும் வடபிடவி மூடவே கடகமணி காஞ்சி மணிமகுடம் இவையோடு விளசும் ஒரு பகவான இணையப்ப சுவாமியே. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மணிகண்டன் எப்ப பிறந்தாருன்னு பார்க்கணும். முதல் அதுவே பெரிய ஒரு டவுட் தான் நிறைய பேருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கலியுகத்துல பிறக்கல. ஃபர்ஸ்ட் விஷயம், கலியுகத்துல அவர் பிறக்கல. கலியுகங்கிறது இப்ப நடக்கிற யுகம். மொத்தம் 4 யுகங்கள் இருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கடைசியா கலியுகம். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, முதல் விஷயம் மூல புராணம். விக்கிரகத்தை முதல்ல பிரதிஷ்டை பண்ணது பரசுராமர் அப்படின்னா, முதல் பூஜை நடத்தினது அகத்தியர். அகத்தியர் பாடுறாரு, அத்வைத வஸ்துவாய் ஆதி பரமாத்மனாய் அச்சலனாய் அகுணகுணனாய் அமரருக்கு அதிபதியாய் அடியோருக்கு எளியனாய் ஹரிஹரர்கோர் மைந்தனாய் சுத்த சத்வ பரபிரம்ம சாட்சாத்கார ஜோதியாய் துளங்கும் நீ துரிய லீலா வைபவங்கள் பலவென்று மறைகள் ஓதுவதேதும் அறியேன். பித்தனாய் நின் புகழ் பேசி பிரிந்து பிதற்றுகின்றேன். நின் பெருங்கோவில் ஏதினேன் என் பிழை பொறுத்தாள வருவாய். தத்துவம் அனைத்தும் ஒரு முத்திரையில் பதித்து தந்த சத்குருநாதனே. சதமதனம் பிரகாஷா கலசமுன் விஸ்வாசா சபரிமாமலை வாசனே அப்படின்னு அகத்தியர் பாடுற பாட்டு. அகத்தியர் அப்படிங்கிறவரு நம்ம தமிழ் மொழி. எவ்வளவு முனிவர்கள் இருக்காங்க. அகத்தியர் தமிழ்லையும் வடமொழியிலையும் சால சிறந்த ஒரு முனிவர். அவரு சுத்த தமிழ்ல ஐயப்பனுக்காக எழுதின ஸ்துதி பண்ண சொன்னது, சுத்த தமிழ்ல. அப்ப அகத்தியர் காலம் என்ன யோசிக்கணும்ல. பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணார், பரசுராமரோட காலம் என்ன யோசிக்கணும்ல. வாலி ஏறாத மலை வானரங்கள் சூழாத மலைன்னு சபரிமலைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வாலி ஏறாத மலைன்னா, வாலி சபரிமலை இதுவரை கால் வச்சது இல்லை, அதனால வாலி ஏறாத மலைன்னு சொல்லுவோம். அப்ப வாலியோட காலம் என்ன?